எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஈவென்ட்டுக்கு என்னைய கூப்பிட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ. அதுவும் எல்ஓஎல் இந்த படத்த பத்தி எனக்கு நெறைய தெரியும். கதை கூட எனக்கு முன்னாடியே தெரியும். அ நெறைய பேசணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா வந்து டைரக்டர் மகேஷ் பிரதர பத்தி சொல்லியே ஆவணும். அவரு இந்த கதைய எனக்கு வந்து சொன்னாரு இதுக்கு முன்னாடி. எப்படி நரேஷனே எப்படி இருக்கும்னா, இரும்பு சீட்டு மேல மழை பெஞ்சா மாரி சும்மா படபடன்னு அடிச்சு நவுத்துவாரு. ஸோ கேட்கும்போது பிரதர் செம்மையா இருக்கு பிரதர். யார் பிரதர்? அதான் பிரதர் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இந்த கதை கேட்கும்போதே எனக்கு தெரிஞ்சு பவிஷ் பிரதர் சூப்பர் கதை, செம்ம கதை. ரொம்ப எல்லாருமே பயங்கரமா ஒவ்வொரு சீன் அவ்வளோ காமெடியா இருக்கும். அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. இந்த படத்த வந்து எல்லார் மாரி நானும் தியேட்டர்ல பார்க்க வெயிட் பண்றேன். ஸோ தனஞ்சயன் சார பத்தி சொல்லணும்னா, ஒரு ஏர்டெல் கஸ்டமர் கேர் மாரி சாரு. எப்படி ஏர்டெல் கஸ்டமர் கேர் 24 ஹவர்ஸும் ஆக்டிவா இருக்குமோ, அதே மாரி நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ணாலும் 4 நிமிஷத்துல ரிப்ளை பண்ற ஒரே சினிமா ஸ்டார் வந்து சார் மட்டும் தான். ஏன்னா நானும் பார்ப்பேன். எப்படி சாருக்கு தூக்கமே வராதா? என்ன நான் அதான் கேட்பேன். சார் எப்ப சார் ஸ்டார்ட் பண்றோம்? என்ன சார் அடுத்த ஷெட்யூல் எப்ப சார்? அத கேட்கும்போது கூட டக்குன்னு மெசேஜ் பண்ணுவாரு. அதிலேயும் வந்து சார் எப்படின்னா வந்து இந்த படம் சூப்பரா வந்திருக்கு, செம்மையா வந்திருக்குன்னு அந்த படத்த பத்தி அடிக்கடி எங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு 2 புரொடியூசர்ஸ் இந்த படத்துக்கும் சரி, எங்க படத்துக்கும் சரி. ஒண்ணு தனஞ்சயன் சார், இன்னொன்னு தினேஷ் ராஜ் சார். 2 பேர்ட்டேருந்து ஒரு விஷயம் கத்துக்கணும். ஒண்ணு தனஞ்சயன் சார்ட்ட படத்த எப்படி ஹிட் பண்றதுன்னு கத்துக்கணும். தினேஷ் ராஜ் சார்ட்ட உடம்ப எப்படி ஃபிட் பண்றதுன்னு கத்துக்கணும். இப்படி 2 பேர்ட்ட நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு இதுல ஜாம்பவானா இருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாரும் மாரி நானும் பார்க்க வெயிட் பண்றேன். அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல நடிச்ச அ அ ஹீரோயின் நாகதுர்கா மேடம். உங்கள பத்தி சார் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னாரு. "ஜி ஒரு 300 மில்லியன் வியூஸ்லாம் போகுது ஜி. அப்படி ஒரு ஹீரோயின கூட்டு வந்துட்டேன் ஜி. பாட்டெல்லாம் சும்மா தெறிக்கும் ஜி" அப்படின்னாரு. ஸோ நானும் பார்க்கறதுக்கு வெயிட்டிங். அதெல்லாம் தாண்டி எங்க அக்கா, தமிழ்நாட்டுக்கு தண்ணித்தா, எல்ஓஏல வராங்க எங்க அக்கா வனிதா. மறக்கலக்கா. ஏன்னா எனக்கே நெறைய ஷோக்கு வந்து இந்த ஆங்கரா வந்திருக்கேன். முதல் தடவையா வந்து கேபி பாலா அப்படிலாம் கூப்பிடுவாங்க. ஹீரோ பாலான்னு கூப்பிட்ட ஆங்கருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானே முதல் முறையா இங்க ஹீரோன்னு கூப்பிட்டு வரும்போது என்னாலே என்ன நம்ப முடியல. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அக்காவை பத்தி சொல்லணும்னா, தன்னம்பிக்கை தலைவி, வில் பவர் விஞ்ஞானி, இப்படி நெறைய நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஏன்னா அக்காவை பத்தி ஒரே இமேஜினேஷன்ல ஒரு வார்த்தை சொல்லணும்னா, அதாவது மிக்ஸியில வந்து ஒற்றைக்கல் சட்னி அரைக்கும்போது, ஒரு தேங்காய் பத்த மட்டும் அரையே படாது. அதே மாதிரி தான் எங்க அக்காவும். எவ்வளவு தடங்கள் வந்தாலும் எங்க அக்காவை யாராலையும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த தேங்காய் பத்தி நீங்க தான்க்கா. லவ் யூக்கா. தனஞ்சயன் சாரை வந்து எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். 2000ன்னு நினைக்கிறேன். தெனாலி என்னுடைய சொந்த படத்தை வந்து முதல் ஒரு ஏரியா அவுட்ரைட் பண்ணாருன்னா இவர் தான் வந்து பண்ணார். ஆடியோ ரைட்ஸ் அன்னைக்கு அவர் அந்த இடத்துல இருந்தார். பாலா சொன்ன மாதிரி ஏர்டெல் கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டு. அவர் உண்மையாகவே ஏர்டெல்ல வேறு வேலை செஞ்சிருந்தார். கரெக்டு. ஆமாம். ஏன்னா அது அங்கேருந்து அதுக்கப்புறமா நான் ஒரு சீசனில் பார்த்தா என் ஃப்ரெண்டு பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறான். இப்போ எனக்கு ஏர்டெல்லில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணோம், சோலை பண்ணுன்னு ஃப்ரெண்டு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ இல்லை அங்கே தனஞ்சயன் ஒருத்தர் இப்போ அவர் தான் ஹெட்டு, அவர்கிட்ட நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. எந்த தனஞ்சயன்? அது முதல் ஆடியோ எல்லாம் வாங்கிட்டு. ஆமாம், அவர் ஃபோன் பண்ணோன்னா ஓகே உடனே மிட் நைட்டில் ஃபோன் பண்ணால் கூட எடுப்பார். கரெக்டாக சொன்னாங்க ஏர்டெல்னு. ஸோ அது மாதிரி ஒருத்தர் எல்லா இடத்துலையும் இருப்பார். அவர் இல்லாத இடமே இல்லை. என்னை வந்து ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் வந்து இப்போ ஈசி மெம்பரில் நீங்கள் உங்களை போட்டிருக்கோம், நீங்கள் வந்து மறுக்காமல் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். முதல்ல போய் மறுத்து பார்த்தேன். அப்புறமா அவர் ஒய்ஃபோட அவர் வந்துட்டார். சரி, அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவர் தெரிந்து ஒத்துக்கிட்டேன். அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த படம் ஒன்று பண்ணுறேன், நான் டைரக்டர் அனுப்புகிறேன், இந்த படத்தில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணணும், ஹீரோவுக்கு அப்பாவா அப்படின்ட்டு. நான் கதை கேட்டுட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னேன். அப்புறம் கதை கேட்டு அது ஒரு பெரிய கதை. மகேஷ் வந்து வீட்டுக்கு வந்தால் கதை கேட்குறதுக்கு, கதை சொல்கிறதுக்கு. நான் சொன்னேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு, அவுட்லைன் சொன்னால் போதும், எனக்கு ஃபுல் கதையெல்லாம் வேணாம், அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு ஆரம்பித்தா சார். அது நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி ரூமுக்கு கூப்பிட்டு போகாமல் ஹால்லேயே உட்கார வச்சுட்டேன். சரி யாரும் வரமாட்டாங்க. சார் அந்த பொண்ணு எப்படா உன்னை நீ இப்படி அது பயங்கரமா சத்தம் போட்டு பேசின உடனே முதல்ல வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து எட்டி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு குக்கு வந்து எட்டி பார்த்தாங்க. அப்புறம் 3ஆவது மாடியிலேருந்து என் ஒய்ஃப் வந்துட்டா. என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, அவனுக்கு இது தண்ணி காஃபி இல்லை மேலே கொடுத்தாச்சு. காஃபி கொடுத்தனால ரொம்ப சூடாக இருக்கான், மோர் கொடு அப்படின்னு சொல்லி மோர். அப்படி வந்து அதாவது ஒவ்வொருத்தருடைய டைலாக்கையும் வந்து அவ்வளோ சத்தம் போட்டு பேசுவாப்புல. கொஞ்ச நேரத்தில் அவன் போனதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒருத்தர் வீட்டில் இது இந்த படத்தில் அடிக்கணும். அவன் தெரியும் அந்த அப்பா கேரக்டர் தானே சார், அந்த இது வந்து அவங்கவுங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் கதை தெரியும். அந்த அளவுக்கு வந்து சத்தமாக பேசக்கூடிய ஆள். ஈவன்
ஒவ்வொரு ஷாட்டுக்கு கூட நான் இந்த ஷாட்டை பற்றி சொல்லுப்பா அப்படின்னா அந்த சில பேர் இருப்பாங்க ரகுவரன் மாதிரி. முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி என்ன நடக்க போகுது, முதல்ல என்னன்னு டைட்டில்லேருந்து பிகினிலேருந்து சொல்லணும் எல்லாமே. இவர் அந்த மாதிரி இந்த ஷாட்டில் என்னன்னு சொன்னால் ஆரம்பிச்சாருன்னா டைலாக் நிறுத்தவே மாட்டார். அந்த மாதிரி டோட்டலாக மைண்டில் ஊறி போய் பைஹார்ட் பண்ணி வச்சுட்டாரு எல்லாமே, டோட்டல் கண்டென்ட்டும். அதனால் எப்போ கேட்டாலும் அந்த மாதிரி வரும், அப்படியே ஃப்ளோவாக வந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் மகேஷ். நீ முதல் படம் மாதிரியே தெரில, நீ வேலை வாங்கின விதமெல்லாம். கேமராமேன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லி வேலை வாங்குறது, அவரும் ரொம்ப உண்மையாக அவர் சொன்ன மாதிரி சாஃப்ட்டு தான், ஹம்பிள் தான். ஆனால் கிம்பில் எப்போவுமே தான் தூக்கிட்டு. பவிஷை பற்றி சொல்லணுன்னா, பவிஷ் வந்து விஜய் மாதிரியோ அது மாதிரியோ அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் நான் நிறைய நேராகவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, ஏய் சில ஆங்கிளில் பார்க்கும்போது தனுஷ் மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது நீக்கு படம் பார்க்கும்போதும் அப்படி தான் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் குரல் அந்த வாய்ஸு கூட கொஞ்சம் அப்படியே தனுஷ் மாதிரி இருக்குது. அவருடைய ட்ரைனிங் நிறைய இருக்குது. ஆமாம், இது செல்வா சார் நான் வீட்டில் பெரியப்பாலாம் கூப்பிட மாட்டியா? மாமாவா? மாமா கரெக்டு. அவங்க அம்மா வருவாங்க 2-3 நாள் ஷூட்டிங். எல்லாருமே நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தது. வனிதாவும் அப்படி தான், இந்த ஏஜ்லேருந்து தெரியும். மஞ்சுக்காவை பார்க்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் விஜய் சாரும் மஞ்சுக்காவும் பார்க்கும்போது அப்போ இருந்து தெரியும். அது வந்து துள்ளலான ஒரு பொண்ணு தான். வாழ்க, நிறைய பயங்கரமாக நீங்கள் ஃபேமஸாக இருக்கீங்க. அது வந்து ஒரு தொழிலாகவே அது வந்து யாருக்கும் பயப்படாமல் ரொம்ப கட்ஸாக இருக்கிறவங்க சில பேர், ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ பவிஷ், உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து 2வது படமாக எனக்கு தெரியல. நான் உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிஜமாகவே நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த ஹீரோயினோட எனக்கு 2 சீன் சின்ன சின்ன பிட்டு தான் எனக்கு வந்து காம்பினேஷன் வந்தது. நாகதுர்கா அவங்க வந்து அவங்க நல்லா பண்ணாங்க. அந்த 2 சீனில் அவங்க அம்மா வந்து இருக்காங்க, என்னையே மிரட்டுற அளவுக்கு டைலாக் அவங்களுக்கு. சரி, நானும் கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா அது அப்படின்ட்டு அப்படியே சமாளிச்சுட்டேன்னு வச்சுங்க. எனக்கு ஒய்ஃபாக பண்ணவங்களும் சூப்பராக பண்ணாங்க. இப்போ இருக்கிற ஜென்சிக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். டீசர் ப்ராமிசிங்காக இருந்தது அண்ட் கான் வெயிட் டு see the மூவி. அண்ட் வனிதாக்கா ஆக்சுவலாக வந்தவங்க பார்க்கல சத்தியம். ஸோ நடுவில் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இருந்தேன். ஏன்னா வனிதாக்காவோட பவர் பிக் பாஸுக்குள்ள எல்லாருமே பார்த்துருப்பேன், நானே பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ரோல் பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக அது ஒரு சாதாரண விஷயமா இருக்காதுன்னு நம்புகிறேன். அண்ட் சின்ஸ் எனக்கு ஸ்டோரி தெரியும்ன்றதால அண்ட் அது ஒரு பவர்ஃபுல் ஒரு 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 ஷோவாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் விஜி மேம் 2-3 தரம் மேம் கூட எனக்கு ஆக்சுவலாக டான்ஸ்ன்னு வந்தாலே நான் கொஞ்சம் ஸ்டெப் பேக் ஆயிடுவேன். அதுவும் விஜி மேம்ண்டா கொஞ்சம் ஓகே, மேமுக்கு தெரியும் என்ன பற்றி லெஃப்ட் ரைட். அண்ட் அப்படி ஒரு டேலண்டடான ஒரு சினிமாட்டோகிராஃபர், சாரி டான்ஸ் மாஸ்டர் இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அண்ட் ஓவராலாக இந்த படம் நல்லா வந்திருக்கும். ஏன்னா தனஞ்சன் சார், மேம், எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பவர்ஃபுல் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ், உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு தேவை. ஸோ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இது ஒரு கனவு நினைவாகும் ஸ்டேஜ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒரு டைரக்டராக மாறி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்றது, இந்த பாகுபலி படத்தில் ஃபஸ்ட்டு பாகுபலி மலை ஏற ஏற கீழே விழுந்து கடைசி அந்த மலை மேலே போய் நிற்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் மகேஷ் அண்ணா நீங்கள் ஜெயிக்கும் போது. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக வரும்னு. டீசர் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து திருடா திருடி திருவிளையாடல் ஆரம்பம் படத்தை சேர்த்து பார்த்தா மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்குண்ணா அந்த டீசர். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தனஞ்சயன் சார், மகேஷ் அண்ணா, தினேஷ் அண்ணா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.